வந்து போட்டு போச்சு. ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ ஏற்காடு தான் போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் அணிலில் ஓடுது. நம்ம இப்போ ஏற்காடு தான் போயிட்டுருக்கு பாருங்க. அங்கே கீழே விசிட் பண்ணலாம் வாங்க. இதோ பாருங்க பாருங்க பாருங்க. இப்படி அழகாக இருக்க பாருங்க. நம்ம 3-4 மலை ஏறி இந்த 5வது மலை ஏற போகிறோம். ஏறிட்டு இருக்கோம். முன்னாடி ஹாய் சொல்லுப்பா. ஏற்காடு மேலே ஏறிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க எவ்வளோ ஜல்லி கல் எல்லாம் ஓடையில் கல்லுக்கல்லாம் இருக்குது. ஏறிட்டு இருக்கோம். இதெல்லாம் வெயிலுக்கு ரொம்ப இடிஞ்சு ஒடிஞ்சிருக்கு. பாருங்க வீடு இருந்து உடஞ்சி பாருங்க தெரியுதா? எங்களுக்கு தெரியாம எத்தனை முறை இந்த மலையில கீழே இறந்து விழுந்திருப்பேன். போய் சொல்லாத. தனியா ஏறிட்டு 40 கிலோ இருந்தது. ஏன் மூங்கில் மரம் எல்லோ கலர்ல இருக்குது? ரொம்ப கெட்டிமா பிடிச்சிட்டு இவ்வளோ ஹைட்டா இருக்குது மரம். அங்கே கொடி ஃபுல்லாக கொடி. பாதி மரம் கொடியில தான் சுற்றி இருக்கு. இல்லாட்டி பாருங்க ஜாக் ஃப்ரூட் தானே இருக்கும். நிறைய ஜாக் ஃப்ரூட் எல்லாம் இருக்கும் இந்த மலையில. ஏன் இந்த மாதிரி தான் லாரி இருக்கும். அதனால லாரி எல்லாம் கருமையாக விடுறான் போடாடி. பார்த்து எவ்வளோ ஹைட்டாலாம் இருக்குது மரம்லாம். கீழே இருந்து மேலே போகுது. போயிட்டே இருக்கு. பாதி மலை ஏறிட்டு கடைசி 5வது மலை ஏறிட்டே இருக்கும். இந்த மரம்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல பெரிய மலையெல்லாம் ஏறி மலை குட்டி மலைலாம் பாருங்க பெருசாக முன்னாடி இங்கதான் ஏதோ வெயில் அடிக்குது கொஞ்சமா. இங்கெல்லாம் நிறைய ஏற்காட்டில் தான் நிறைய இது இருக்கும். ஜாக் ஃப்ரூட்ஸ் அதுமாரி அதெல்லாம் விற்பாங்க. எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்க அவ்வளோதான். இது மேலே மேடு இல்லையா டடி? இதுக்கு மேலே எங்கேயும் இறங்கி ஏறுற வேலைலாம் இல்லை தானே? உங்களுக்கு 2 பக்கமும் காட்டுறேன். எனக்கு டிக்கி வலிக்குது. பாருங்க ரெட் லைட் எரியுமா? நான் வழியில பேஷண்ட்லாம் கூப்பிட்டு போறோம். அவ்வளோதான். பாதி மலை பாதி செடி கொடியெல்லாம் இருக்குது. இதில் மட்டும்தான் கொடி. ஒன்றுத்தில் மட்டும்தான் கொடி. இது பாருங்க இங்கே கூட அங்கே பாருங்க அழகாக இருக்கும். அங்கே பாருங்க அழகாக இருக்கு. ரோஸாக பூவாக குட்டி குட்டி பூவாக அது முள்ளிச்சு. நான் அவெல்லாம் ஜாலியாக உட்காந்து வரேன். அப்பா ஆமாம் அது கரெக்டாக
பா எனக்கு தோலெல்லாம் வலிச்சு தோல்ன்ற கொடையெல்லாம் வலிக்குது. எனக்கு டிக்கி வலிக்குது. பாருங்க நாளைக்கு எங்கேயும் போவேன். நான் கம்பெனி வீட்டிலே உட்காந்துக்கலாம். இங்கெல்லாம் கடை இருக்குல்ல பார்த்துருங்களேன். இதா கொஞ்சம் இன்னும் பெரிய மலைக்கு போகணுமாங்க. நிறைய பேர் இங்கதான் நெருப்பு வச்சிருக்காங்க. பாருங்க இங்கெல்லாம் டேங்க் இருக்கு, வீடு இருக்கு. இது என்னப்பா, இது என்னப்பா ஊரு? இப்பதான் நம்ம காட்டு டூரிஸ்ட் ஸ்பாட். அடுத்த மலை இறங்குறோம். பெரிய மலை இறங்குறோமா சாமி. இங்க வீடு கட்டி வச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ் நிறைய கரெக்டாக இருக்குப்பா. இல்லை ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி வேனில் தான் அழகழகாக இருக்குது. அங்கே ஊர் வருது வேறு. பாம்பா இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்களும் மருத்துவ வண்டி அப்படின்னாங்களா ஆம்புலன்ஸை. டெம்போலாம் நிறுத்தி வச்சு என்னை இங்கே தான் இறக்கி விட்டார் அந்த அங்கிள். அந்த மலையில் டொமால்னு விழுந்துட்டு. அப்பா அந்த மலையில் டொமால்னு விழுந்துட்டு இங்கே தானே என்ன அந்த 2 தாத்தாவும் அங்கிளும் இறக்கி விட்டாங்க. இங்கே தான் இறக்கி விட்டாங்க. அப்புறம் தான் நானும் அப்பாலாம் இந்த வண்டியில் வந்து இனிமேல் தான் நம்ம ஃபோட்டோ எடுத்து ஸ்பாட்லாம் வரப்போதாங்க. பாருங்க ஊர் ஸ்கூலெல்லாம் இருக்குது. நான் இந்த ஸ்கூலில் வீடியோ எடுக்கிறேன். சாரி மேலே ஆனால் ஃபோன் போட்டுறது மேலெல்லாம் பெருசாக மாறாங்க. இப்போ தாங்க கொஞ்சம் வெயிலே அடிக்குது. எஸ் நம்ம பயணத்தை நோக்கி போயிட்டு இங்கே பாருங்க கடை, இந்த வீடு, இங்கே அதான் நம்ம கோயில் இருக்காங்களே. எப்படி இருக்கீங்க?